பெடிக்யூர். குதிகால் வெடிப்பு அல்லது நீளமாக வளர்ந்த கால்விரல் நகங்கள் அசௌகரியத்தை ஏற்படுத்தும். எனவே பாதங்களை கவனித்துக் கொள்வது அவசியம். பாதங்களை பராமரிக்கும் செயல்முறை பெடிக்யூர் என்று அழைக்கப்படுகிறது. பெடி என்றால் பாதங்கள் என்றும், கியூர் என்றால் பராமரிப்பு என்றும் பொருள். பெடிக்யூர் செய்வதால் நகங்கள் நேர்த்தியாகவும் சுத்தமாகவும் இருக்கும். பாதங்களில் உள்ள டெட் ஸ்கின், இறந்த சருமம் அகற்றப்படும். இரத்த ஓட்டம் மேம்படும். பாதங்களை சுத்தம் செய்தல், நெயில் ட்ரிம்மிங், பஃபரிங், ஸ்க்ரப்பிங் மற்றும் நெயில் பெயிண்டிங் செய்தல் ஆகியவை இதில் அடங்கும். வாங்க பெடிக்யூரை முறையாகவும் திறம்படவும் எப்படி செய்வது என்பதை தெரிந்து கொள்ளலாம். பெடிக்யூர் சேவைக்கான தயாரிப்பு. முதலில் கிளையண்டை ஒரு வசதியான சேரை உட்கார வைக்கவும். சிகிச்சை கொடுப்பவர் ஃபேஸ் மாஸ்க் அணிவதும் கைகளை சானிடைஸ் செய்வதும் மிகவும் அவசியம். எந்த ஒரு ப்ராடக்டாலும் துணிகளில் கரை படிவதை தடுக்க கிளையண்ட் மற்றும் உங்களின் மேல் டவல் போட்டுக்கொள்ளுங்கள். கிளையண்டின் பாதங்களில் ஏதேனும் காயம் அல்லது பிரச்சனை உள்ளதா என்று சரிபார்க்கவும். முதல் படி இனிஷியல் கிளீனிங், ஆரம்ப நிலை சுத்தம். இனிஷியல் கிளீனிங் முக்கியமானது, ஏனெனில் இது கால்களின் மேற்பரப்பில் இருக்கும் அழுக்கு மற்றும் பாக்டீரியாக்களை நீக்கி அடுத்த வரும் செயல்முறைகளை பாதுகாப்பானதாகவும் பயனுள்ளதாகவும் ஆக்குகிறது. ஒரு காட்டன் பேடில் ஆஸ்ட்ரிஞ்சென்ட்டை போட்டு கால்களை நன்கு சுத்தம் செய்யவும். இது கால்களில் சிக்கியிருக்கும் அழுக்குகளை அகற்றும். மற்றொரு காட்டன் பேடில் அசிட்டோனை போட்டு அதை வைத்து நகங்களில் இருந்து நெயில் பெயிண்டை அகற்றவும். நெயில் கட்டரை வைத்து கிளையண்டின் நகங்களை ட்ரிம் செய்யவும். நெயில் ஃபைலரை வைத்து நகங்களுக்கு பொருத்தமான ஷேப்பிங் கொடுக்கவும். இரண்டாம் படி கியூட்டிக்கல் கிளீனிங். கியூட்டிக்கல் கிளீனிங் முக்கியமானது ஆகும், ஏனெனில் இது நகங்களை சுற்றி இருக்கும் டெட் ஸ்கின்னை அகற்றி நகங்களை ஆரோக்கியமானதாகவும் பார்ப்பதற்கு அழகாகவும் மாற்றுகிறது. ஒரு ஸ்பாட்டுல்லாவை பயன்படுத்தி ஒரு பவுலில் சிறிது கியூட்டிக்கல் கிரீமை எடுத்து ஒரு ஸ்டிக்கில் காட்டனை பயன்படுத்தி நகங்களின் ஓரங்களில் கிரீமை தடவவும். இதே செயல்முறையை இன்னொரு காலிலும் செய்யவும். இப்போது பெடிக்யூர் டப்பை ஆன் செய்து ஷாம்பூ, கடல் உப்பு, சீ சால்ட் மற்றும் 2 முதல் 4 சொட்டு ஹைட்ரஜன் பெராக்சைடு சேர்க்கவும். கிளையண்டிடம் கால்களை 5 முதல் 7 நிமிடங்கள் அதனுள் வைத்திருக்க சொல்லுங்கள். நேரம் முடிந்ததும் கால்களை அகற்றி ஒரு டவலால் துடைக்கவும். மூன்றாம் படி கியூட்டிக்கல் மற்றும் டெட் ஸ்கின் அகற்றுதல். உங்கள் கியூட்டிக்கலில் இருந்து டெட் ஸ்கின்னை அகற்ற புஷரை பயன்படுத்தவும். முதலில் புஷரை ஆஸ்ட்ரிஜன் மூலம் சுத்தம் செய்யவும். பின்னர் மெதுவாக கியூட்டிகல்களை அழுத்தவும். கியூட்டிக்கல் கட்டர் மூலம் டெட் ஸ்கின்னை கவனமாக நீக்கவும். காட்டன் பேட் மற்றும் ஆஸ்ட்ரிஜன் மூலம் நகங்களை சுத்தம் செய்யவும். ஹைட்ரஜன் பெராக்சைடு மற்றும் ஆரஞ்சு ஸ்டிக்கின் உதவியுடன் நகங்களுக்குள் உள்ள அழுக்குகளை அகற்றவும். இப்போது நமது பாதங்கள் மற்றும் நகங்களின் டெட் ஸ்கின் சுத்தம் செய்யப்பட்டு ஆரோக்கியமாக மாறிவிட்டது. எனவே அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறுவோம். நான்காம் படி ஸ்க்ரப்பிங் மற்றும் பிரஷிங். ஸ்க்ரப்பிங் மற்றும் பிரஷிங் பாதங்களில் இருந்து டெட் ஸ்கின்னை அகற்றி ஸ்கின்னை மென்மையாகவும் புத்துணர்ச்சியோடும் வைக்கிறது. ஸ்க்ரப்பை ஒரு பவுலில் போட்டு பின்னர் பாதங்களில் ஸ்க்ரப்பை 2 முதல் 3 நிமிடங்கள் சர்க்குலர் மோஷனில் ஸ்க்ரப் செய்யவும். ஸ்க்ரப் செய்த பிறகு பாதங்களை தண்ணீரில் கழுவி ஒரு டவலால் துடைக்கவும். பெடிக்யூர் டப்பில் உள்ள தண்ணீரை மாற்றி அதில் சுத்தமான தண்ணீரை நிரப்பவும். பெடிக்யூர் பிரஷில் ஷாம்புவை பூசி கால் விரல்களுக்கு இடையில் தொடங்கி பாதங்களின் அடிப்பகுதி வரை பிரஷிங் செய்யவும். பாதங்களை தண்ணீரில் கழுவி பின்னர் சுத்தம் செய்து துடைக்கவும். ஐந்தாம் படி குதிகால் மற்றும் உள்ளங்காலை சுத்தம் செய்தல். ஸ்டீல் ஸ்கிராப்பர் உதவியுடன் குதிகால் மற்றும் உள்ளங்காலில் படிந்திருக்கும் டெட் ஸ்கின்னை அகற்றுங்கள். இதற்கு பிறகு வுட்டன் ஸ்கிராப்பர் பயன்படுத்தவும். இந்த செயல்முறை சருமத்தை மென்மையாக்குகிறது, ஸ்கின்னை சாஃப்ட் ஆக்குகிறது. ஆறாவது படி மசாஜ் மற்றும் ஃபினிஷிங். மசாஜ் மற்றும் ஃபினிஷிங் பாதங்களை ரிலாக்ஸ் செய்யவும், இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும்,
சருமத்தை ஈரப்பதமாக்கவும் உதவுகிறது. மசாஜ் கிரீம் எடுத்து 10 முதல் 15 நிமிடங்கள் பாதங்களை மசாஜ் செய்யவும். சர்க்குலர் மோஷனில் மசாஜ் செய்வது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி சருமத்தை ஈரப்பதமாக்குகிறது. மசாஜ் செய்த பிறகு நகங்களை பளபளப்பாக மாற்ற ஒரு பஃபரை பயன்படுத்தவும். கிளையண்டிடம் விருப்பத்திற்கு ஏற்ப நெயில் பெயிண்ட் பயன்படுத்துங்கள். விரல்களுக்கு இடையில் ஃபிங்கர் செப்பரேட்டர்ஸை பயன்படுத்தவும். இதனால் நெயில் பெயிண்ட் செய்வது எளிதாக இருக்கும். பெடிக்யூரின் பயன்கள். பெடிக்யூர் பாதங்களை சுத்தம் செய்வது மட்டுமல்லாமல் அவற்றின் அழகையும் ஆரோக்கியத்தையும் கவனித்துக் கொள்கிறது. வழக்கமான இடைவெளியில் பெடிக்யூர் செய்வது பாதங்களின் அழகை மேம்படுத்துவது மட்டுமல்லாமல் ஆரோக்கியத்திற்கும் நன்மை பயக்கும். சுருக்கம்: இந்த வீடியோவில் பெடிக்யூரை எப்படி செய்வது என்று கற்றுக்கொண்டோம். சேவையின் தொடக்கத்திலிருந்து இறுதி வரை அனைத்து படிகளும் முறையாக விளக்கப்பட்டுள்ளன. இப்போது உங்களுடைய பொறுப்பு. அவ்வப்போது பெடிக்யூர் செய்வதன் மூலம் உங்கள் பாதங்களை கவனித்துக் கொள்ளுங்கள். மேலும் அதை உங்கள் கிளையண்ட்டுக்கும் பரிந்துரைக்கவும்.